இன்னைக்கு வந்து பீன்ஸோட நன்மைகள் தான் பார்க்க போறோம். பீன்ஸ் காய் தானே? ஆமா, பீன்ஸ் காய் தான். அதை வந்து கூட்டு எல்லாமே போல அந்த காயை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ பீன்ஸ் நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால அதுல புரத சத்து அதிகமாவே இருக்கு. அதனால நம்ம தசைகளை வலுப்படுத்தி இம்யூனிட்டி அதிகரிச்சு கொடுக்கும். இதுல வந்து நார் சத்து இருக்கிறதுனால நம்ம செரிமான தன்மைக்கு மேம்படுத்தி உடல் ஆரோக்கியம் அப்புறம் மலச்சிக்கலையும் சரி பண்ணி கொடுக்கும். இரும்பு சத்து இதுல அதிகமாவே இருக்கு. ஸோ ஹச்பி லெவலையும் நம்மளுக்கு அதிகரிச்சு கொடுக்கும். ரத்த சோகையை தடுத்துரும். உடல்ல வந்து ஏதாவது சேதமடைஞ்ச செல்கள் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்குது. இப்போ சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்காங்க, அவங்க வந்து இந்த பீன்ஸை வந்து கூட்டாவோ அதை வேக வச்சு சாராவோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பீன்ஸில் வந்து கால்சியம், பாஸ்பரேட் அப்புறம் விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதால நம்ம எலும்பை வந்து ரொம்ப வலிமையாக்கி ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்குது. இப்போ வந்து விட்டமின் ஏ இருக்குது. அதனால நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, வயது மாவுலர்ன்ற சிதவைன்றது வந்து நம்மளை தடுத்து கண் பார்வைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது அது மட்டும் செய்ய வேணாம். இப்போ பீன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம்னா சிவப்பு காராமணின்னு அதே மாதிரி பீன்ஸ் வகைகள் வந்து சிவப்பு காராமணி, சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், அப்புறம் பச்சை பயிறுன்னு சொல்லி வெறும் பீன்ஸ் வகைகள் இத்தனை வகைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இந்த பீன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் இல்லை, எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.